ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் வந்து நம்மளோட டே 2 2வது வீடியோவில் இருக்கோம். ஆக்சுவலாக வந்து நாம் வந்து பிஎஸ்சில் வந்து என்னென்ன டூல் இருக்குது, அது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லலான்னு இந்த வீடியோ. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து பிஎஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பிஎஸ் வேணுங்கிறவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னா நான் தனியாக உங்களுக்கு வந்து செப்ரேட்டாக ஒரு வீடியோவோ இல்லை அப்படி இல்லைன்னா நான் வந்து தனியாக அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு ஃபைலாவோ ஜிப் ஃபைலாவோ ரெடி பண்ணி நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் யூஸ் பண்ணிங்களா? ஆக்சுவலாக இப்போ நான் ஃபோட்டோஷாப் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணோடனே நம்ம பார்க்க போகிற விண்டோ ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும். இதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து இந்த டூல் பார் எல்லாமே ஓகே யூஸ் பண்ணலாம். இந்த டூல் பார் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் வந்து ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணோம். ஷீட் என்னென்னா ஆக்சுவலாக வந்து இப்போ நாம் ஒரு ஃபோட்டோ வந்து டிசைனிங் பண்ணுறோமோ, இல்லை எடிட்டிங் பண்ணுறோமோ, இல்லை ஆர்ட் ஒர்க் பண்ணுறோமோ, இல்லை ஒரு வெட்டிங் ஆல்பம் டிசைன் பண்ணுறோமோ, இல்லை வெக்டார் ஆட்டோ சம்திங் எது க்ரியேட் பண்ணாலும் நமக்கு வந்து ஆக்சுவலாக அதோட சைஸ் வேணும். இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம என்ன சைஸ் க்ரியேட் பண்ணுறோமோ அதுதான் வந்து பிரிண்ட்டு போட முடியும். அண்ட் தென் வந்து ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு தம்ப்நெயில், அண்ட் தென் வந்து எப்படி ஒரு போஸ்ட்டு, இன்ஸ்டா போஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு சைஸு வச்சு தான் வந்து மென்ஷன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் விண்டோவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் போய்ட்டு நியூன்னு கொடுத்தீங்கன்னா வந்து ஷீட் வந்து க்ரியேட் பண்ணுற இது இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், நியூ டாக்குமெண்ட். ஆக்சுவலாக இதில் வந்து ப்ரீலோடடாக உங்களுக்கு ஒரு சில டாக்குமெண்ட் ஃபைல் தான் இருக்கும். அண்ட் தென் வந்து நமக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பாருங்கள், இங்கே வந்து ஃபோட்டோக்குன்னு தனியாக ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. டிஃபால்ட்டாகவே லேண்ட்ஸ்கேப் 4x65x7 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவாகவே இன்பில்டாகவே இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்டிங் வந்து எந்த சைஸில் வேணும்னா லெட்டர் பேரில் தனியாக லெட்டருங்கிறது ஆக்சுவலாக வந்து A4 சைஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீகல் பேப்பரு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு A4, A6, A5, A3, B15 இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்கும். ஓகே, தென் நமக்கு வந்து கஸ்டமைஸ்டாக ஒரு சைஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுதுங்களா, இது வந்து உங்களுக்கு இன்ச்சஸில் வேணுமா, இல்லை பிக்சல்ஸில் வேணுமா, சென்டிமீட்டரில் வேணுமா, மில்லிமீட்டரா, பாயிண்ட்ஸாக இந்த மாதிரி தேவைப்படும். மோஸ்ட்லி நம்ம ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. அதான் வந்து ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு சின்ன ஃபைல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 12x18 ஷீட் க்ரியேட் பண்ணிக்கலாம். வித்து பார்த்தீங்கன்னா 12, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 18. ஆக்சுவலாக ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணிட்டோமா, இதை வந்து நாம் அந்த ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா எப்படி லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமோ போர்ட்ரைட்டில் வேணுமான்னு இருக்குது. ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து போர்ட்ரைட் வேணும் அப்படின்னா அப்படி கொடுத்துருக்கீங்கன்னா சரி, ஒரு ஷீட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சுங்களா. தென் பார்த்துக்கிட்டிங்களா, இப்போ வந்து இதில் நாம் வேணுங்கிறத ஒர்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஒவ்வொரு டூலும் யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக அந்த ஷீட்டுக்குள்ளே தான் நம்ம எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறோமோ எல்லாம் பண்ணுறோமோ அது எல்லா டூலுமே இதில் தான் ஆக்சுவலாக வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு ஷீட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டோமோ, அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக எப்படி டூல் பாரில் ஒரு ஆக்சுவலாக ஒரு 3-4 டூல்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொன்னீங்க. அண்ட் தென் ஷார்ட்கட்டும் உங்களுக்கு தனியாக நான் வந்து ஒரு லிங்க்காக ஜென்ரேட் பண்ண பார்க்குறேன். அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு வந்து தனியாக ஷோ பண்ண பார்க்குறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.